எதிர்க்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்க்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி, நாட்டுக்கும் மக்களுக்கும் வேண்டிய விரும்பிய ஆட்சி, அது ஏதாவது இருக்கா சொல்லு. நான் சொல்றது நல்ல ஆட்சி. நான் சொல்றது நல்ல ஆட்சி. இது ரொம்ப ஒரு கேள்வியை ஒரு பரீட்சையில் ஒரு தேர்வில் கேட்டு விட்டுறணும், அதுக்கு பதில் எழுதியாச்சுன்னா ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்டுட்டு இருந்தா அது எரிச்சல் ஆயிருது. என்ன வரம்பை மீறி செயல்படுவதா பாஜக எம்பி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஏற்கனவே துணை குடியரசுத் தலைவரும் உச்சநீதிமன்றம் மேல விமர்சனம் வச்சிருக்காரு. தங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வரும்போது அது எதிராக செயல்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் இதை பலமுறை அந்த கருத்தை வலியுறுத்தி பேசினேன். இந்த நாட்டை ஆள்வது நாடாளுமன்றமோ சட்டமன்றமா அல்லது நீதிமன்றமான்னு கேட்டிருக்கேன். எங்களுக்கான உரிமை பறிக்கப்படும் போது அந்த ஆவேசத்தின் குரலை நான் எழுப்பினேன், நீங்கள் கேட்கல. காவிரி நதிநீர்னா அதை பாராளுமன்றத்தில் பேசி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி தீர்வு வந்திருக்கான். நீதிமன்றம் தான் போகிறோம். நீட் எழுதணுமா வேணாமா? நீதிமன்றம் தான் போகிறோம். கச்சத்தீவு மீட்கணுமா வேணாமா? நீதிமன்றம் தான் போகிறோம். பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படுதா? அது குறித்து ஏதாவது முடிவு எடுக்கப்படுதா? சரி, இப்போ சிஏஏ என்ஆர்சி எல்லாம் நீங்களாக தான் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று நாங்கள் எதிர்த்தா நீதிமன்றத்துக்கு போன்றீங்க. சரி, நீதிமன்றம் அது சொல்லிடுச்சு, ஆமாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னீங்கன்னா, நீட் எழுதணும்னா ஆமாம் அதை கேட்கணுன்றீங்க. ஏன்னா நீதியை மதிக்கணும், சட்டத்தை மதிக்கணும். மீறினா சட்டத்தை மீறிட்டார், நீதிமன்ற அவமதிப்புன்னு கொண்டு வரீங்க. இந்த நாட்டில் எது ஒன்றுமே நீதிமன்றம் மூலமாக தான் சொல்லப்படுது, நிறைவேற்றப்படுது. அதுக்கு எத்தனை வேணாலும் உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ அந்த வக்பு வாரியத்தை நீங்கள் திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த கேள்வியை நான் தான் முதல்ல முன் வச்சேங்க. இஸ்லாமியர் அறக்கட்டளை இந்துக்கள் நிர்வாகத்துக்குள்ளே வரலாம்னா இப்போ இந்து அறக்கட்டளை இருக்குது. இப்போ தேவஸ்தானத்துக்கு தனி போர்டு, தனி நிர்வாகம் இருக்குது. திருப்பதிக்கு இப்போ தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த அறநிலையத்துறை 2 கிறிஸ்தவ 2 இஸ்லாமியரை நீங்கள் நிர்வாகத்தில் போட்டால் அப்படி எனக்கு சந்தேகம் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது ஒவ்வொரு கோயில்களுக்கும். அதில் நிறைய நிலங்கள் கையாடப்பட்டிருக்கிறதா, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா நான் சொல்கிறேன். வேணால் சான்றோட வேணால் எடுத்து வேணாலும் வெளியிடுறேன். எவ்வளவு வருமானம் வருது? திருத்தணியில் எவ்வளவு, திருச்செந்தூரில் எவ்வளவு, பழனியில் எவ்வளவு, ஒவ்வொரு கோயில்லையும் எவ்வளவு வருவாய் வருது? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? கோயிலுக்கு திருப்பி செஞ்ச காரியங்கள் என்ன, செயல்கள் என்ன, ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, யார் கேட்பா? யார் கணக்கு கேட்பா? அங்கே ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்தவர் 2 நிர்வாகிகளை போடுங்களேன் பார்ப்போம். கஷ்டமாக இருக்குல்ல? அறக்கட்டளைக்கு பேரே இஸ்லாமியர் அறக்கட்டளை. வக்பு அப்படிங்கிறது அரபு சொல். இஸ்லாமியர் மக்களுக்காக இஸ்லாமிய கொடையாளர்கள் அல்லாவின் திருப்பெயரால் கொடுத்த ஒரு கொடை. அதில் போய் இந்து 2 பேரை போடு, அந்த மார்க்கம் சாராத 2 பேரை போடு அப்படின்னா அது சேட்டை. அதை தான் அந்த நீதிபதிகள் கேட்குறாங்க. அதை நான் இங்கே கேட்டேன் ஆர்ப்பாட்டத்தில். அதை 2 நாள் கழித்து அது யாருக்குமே தோணுது. அதை அவங்களுக்கு தோணி கேட்குறாங்க. அது உங்களுக்கு எதிராக வந்துருச்சுன்னா ஐயோ நீதிமன்றங்க. அப்போ நீட்டை எங்களுக்கு வேணாம் விளக்கலிங்கன்னு நாங்கள் போகும்போது எழுதுன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுறது? காவிரி நதிநீர் உரிமையில் எங்களுக்கு கொடுக்க சொல்லிச்சு நீதிமன்றம், கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்லுது. அதுலையாவது பாராளுமன்றம் தலையிட்டுச்சா? நான் கேட்டேன். பாராளுமன்றம் சட்டமன்றம் அப்போ பல்லாங்குழி ஆடுறதுக்கான்னு கூட கேட்டேன். எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமாக தான் நிர்வாகம் நடக்கும்னா அப்புறம் எதுக்கு பாராளுமன்றம் சட்டமன்றம்? அதுக்கு லட்சம் கோடி செலவழிச்சு தேர்தல். நேற்று அதிமுக சார்பில் நீட் தேர்வுனால உயர்ந்தவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி போராட்டம் நடத்தியிருக்காங்க. போராட்டத்துக்கு நான் வேணா ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறேன். அதுதான் சரி. இந்த மாதிரி நீங்கள் என்ன இன்னைக்கு நேத்தா பார்க்குறீங்க, கொஞ்சம் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, தம்பியாக இருக்கிறீங்க. இது மாதிரி பல நாடகங்களை உங்கள் அண்ணன் பார்த்துருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்க இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. தேர்தல் வரும்போது இதெல்லாம் நடக்கிறது தானே. விழாக்காலங்களில், திருவிழா காலங்களில் கூத்து, பாவக்கூத்து, கரகாட்டம், பள்ளி திருமண நாடகம், ஹரிச்சந்திர மாயான காண்டகம், திரைப்பட நடிகைகளை கூட்டிகிட்டு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கும்ல. அது மாதிரி தேர்தல் திருவிழா வரும்போது இதெல்லாம் நடக்கும். இந்த நாடகம் சரியில்லைன்னா இதை பாருங்கள், இது சரியில்லைன்னா இதை பாருங்கள், எதுக்கும் சரியில்லைன்னா படுங்க பேசாம. என்னங்க தம்பி, இது ஒரு கொடுமை தான், அனுபவிச்சுட்டு போங்க, வேற என்ன பண்ண சொல்லி. நான் என் மக்கள்கிட்ட சொன்னேன், நான் தான் மக்களோடு நின்னவன். நான் கேட்குறதுக்கு யாருக்கிட்டையும் பதில் இருக்காது. இப்போ உங்ககிட்டே கேட்குறேன், நீங்கள் தான் பதில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.
1000 நாள்லாம் ஒன்றும் இல்லை. நான் அவங்களுக்கு சத்தியம் ஒன்று செஞ்சேன். உன் மயம் உயிரோடு இருக்கிற வரை அங்கே ஏர்போர்ட்டு வராது. இந்த பேனா சிலை வச்ச கதை தான், 8 வழிச்சாலை போட்ட கதை தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டங்ஸ்டன் தொழிற்சாலை நான் போய் அங்கே அங்கே ஊர் குலசாமி முன்னாடி சத்தியம் பண்ணேன், இந்த மகன் இருக்கிற வரை எவனுங்க ஒரு கல்லை கூட பேக்க முடியாதுன்னு. அது மாதிரி 1000வது நாள் போராடுற என் மக்களுக்கு உங்கள் மூலமாக சொல்கிறேன், கட்ட முடியாது, கட்ட விட மாட்டேன். அது சொல்லார் என்னையை தாண்டி தாண்டா தொடணுங்கிற மாதிரி. சும்மா அதெல்லாம் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கா? பேச்சாதான், கேள்வியாக தான். சென்னை விமான நிலையத்தில் வானூர்தி நிலையத்தில் பறக்க வானூர்தி இண்டிகோவை தவிர வேறு வண்டி இருக்கா? சரி, 5000 ஏக்கரில் நீ விண்ணூர்தி நிலையம் கட்டிட்ட, அங்கே விண்ணூர்தி ஓட்ட போகிற முதலாளியே. அந்த 5000 ஏக்கரில் கட்டப்படுகிற வானூர்தி நிலையம் மக்களுக்கா அந்த முதலாளிக்கா? வானூர்தி யாருது? வானூர்தி ஓட்ட போகிற முதலாளி யாரு? அதே இண்டிகோவோ நாளைக்கு ஒரு கண்டிகோவோ எவனோ ஒருத்தன் வருவான். அந்த முதலாளிகளின் லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா? நீ பறக்கிறதே பற்றி கவலைப்படுறியே. பசியோடு இருக்கிற பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களை பற்றி கவலைப்பட மாட்டேற. பறந்து எங்கே போற? எங்கே போற சொல்லு, எங்கே போற? தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் பல இடங்களில் பறந்து பயணம் செய்கிறோம். இண்டிகோன்னு ஒரு விண்ணூர்தி தான் இருக்குது, அதுதான் எல்லா மாவட்டங்களையும் இணைக்குது, இந்தியாவே அதான் இணைக்குது. ஒரு தடவை நான் மதுரைக்கு போய் இறங்க 24,000 ரூபா, திருப்பி அங்கேருந்து இங்கே வர 24,000, 50,000 ரூபா. அவர் சொல்கிறதான் கட்டணம், அவர் எடுக்கிறதான் நேரம். ஒரு 12 மணிக்கு நீங்கள் போகணும், அடுத்த நாள் 12 மணிக்கு கூட போகலாம். அந்த மாதிரி தான் அவர் எஜமா என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் அவர் நினைக்கிறதான் கட்டணம். திடீர்னு 24,000 30,000 கூட மாறும். அதனால சேவை அரசுக்கு சொந்தமாக ஒரு விண்ணூர்தி இல்லை, அப்புறம் விண்ணூர்தி நிலையம் என்னத்துக்கு? இதுக்கா நாங்கள் அங்கே வைக்கிற கோரிக்கை அது ஏர்போர்ட்டு கட்ட வேண்டியதில்லை, ஏர்போர்ட்டு உழணுங்கிறோம். புரியுதா? ஆகாயத்தில் பறக்கிறது வளர்ச்சி தான். ஆனால் விண்ணூர்தியில் பறந்து போகிறவனுக்கும் பசிக்குது, அவனுக்கு நீரும் ஜோறும் பூமியிலிருந்து தான் போகணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புறது வளர்ச்சி தான். ஆனால் அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை எங்கள் ஆத்தாள் அப்பனும் சம்சாரி தான் அனுப்பணுங்கிறத மனசில் வச்சுக்கணும். விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவுங்க, வளர்ச்சி தான். ஆனால் அந்த விஞ்ஞானிக்கு சாப்பாடை விவசாயி தான் அனுப்பணுங்கிறத கவனத்தில் வச்சுட்டு கொஞ்சம் வேலையை பாருங்கள். இதெல்லாம் இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. நாங்கள் ஆகாயத்தில் பறந்துட்டோம்னா பசியை மறந்துடுவீங்களா? சும்மா இது ஒரு பைத்துக்கரத்தனமான இது. கொஞ்ச நாளைக்கு ஆடுவாங்க, இப்போ பேச மாட்டாங்க, தேர்தல் வருதுல்ல, அதை பேச மாட்டாங்க. அடுத்து அதுதான் இது பண்ணுவாங்க. கட்ட முடியாது, கட்ட மாட்டாங்க, தேவையில்லை. ஒருத்தர் சொல்லுங்க, சென்னை வானூர்தி நிலையத்துக்கு வெளியில் இந்த வானூர்தி நிலையத்தில் வசதி பத்தலை, இதை விட வசதியான விண்ணூர்தி நிலையம் கட்டித்தாங்கன்னு ஒரு பயணி போராடினதா அல்லது செய்தி கொடுத்ததா சொல்லு. ஏன்னா அதிகப்படியாக விண்ணூர்தியை கொடுத்து இந்த ஃப்ரீக்குவென்சி, இந்த அலைவரிசையை அதிகப்படுத்துங்க, கட்டணத்தை குறைங்க, அப்படி தான் கேட்பாங்களே ஒழிய இந்த வசதி பத்தலைன்னு. இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வசதி பத்தலைன்னு யாராவது வெளியூர்லேருந்து இறங்கின பயணி யாராவது ஒருத்தர் சொல்லி பார்த்துருக்கலாம்?